இந்த பூமி வெந்துருகி சாம்பலாய்ப்போம். இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல. நித்திய ரட்சிப்பை பெற்ற நீங்க எல்லாம் நம்புங்கள். நமக்கு ஒரு நித்திய வீட்டை கர்த்தர் பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் யோசித்து பார்க்கிறேன். ஒரு 5 அப்பத்தையும் ஒரு 2 மீனையும் ஆசீர்வதித்து 5000 புருஷர்களுக்கு சாப்பிட கொடுக்கிறவர் ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்துறார்னா நான் நம்புகிறேன், என் எண்ணத்திலே எட்ட முடியாத ஒரு மகிமையான வீட்டை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். போய் சமுத்திரத்தில் தூண்டலை போட்டு வர்ற மீனை பிடிச்சி மீனுடைய வாயில் இருக்கிற வெள்ளிக்காசை உனக்கு எனக்கும் சேர்த்து வரி பணமா கொடு என்று சொல்கிறேன். சமுத்திரத்தின் ஆழங்களை குறித்ததான அனந்த ஞானம் உள்ளவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உங்களுக்கு ஒரு நித்திய வீட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அந்த வீடு இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிற எந்த வீடுக்கும் ஈடும் இணையுமாகாது. பவுல் போய் பார்த்துட்டு வந்த என்ன தெரியுமா சொன்னார்? இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. என்ன இருக்கிறத வர்ணிக்க இந்த நாவினால முடியல. அவ்வளவு பெரிய மகிமைய ராஜா பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவ்வளவு பெரிய மகத்துவத்தை நித்தியமானத கர்த்தர் பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பரத்துக்குரிய கிரியைய, பரத்துக்குரிய மகிமைய இந்த நாவினால வர்ணிக்க முடியாதுங்க. அவ்வளவு மகிமையான வீட்டை உங்களுக்காக எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்தார். அதுக்கு பேர் தான் நித்தியமான வீடு.